வீட்டுக்குள்ள நம்ம எவ்வளோ நீட்டா, அழகா வச்சிருந்தாலும், இன்டோர் பிளான்ட்ஸ் வச்சு நம்ம அழகுபடுத்திக்கிறோம் இல்லையா? அந்த இன்டோர் பிளான்ட்ஸ் மட்டும் இல்லாம, நம்ம வீட்டுக்கு வெளியில, அவுட்டோர்லயும் நம்ம கொஞ்சம் அழகான பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சு, இருக்கிற இடம், அதாவது நம்ம இருக்கிற வீட்ல எவ்வளோ இடம் கிடைச்சாலும், அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அந்த இருக்கிற பிளான்ட்ஸ்ல, இல்ல குரோட்டன்ஸு, அழகழகா சின்ன சின்ன செடிகள் வாங்கி வைக்கும்போது, வீட்டுக்கு வெளியிலயும் அழகா இருக்கும். எப்பயுமே வெளி தோற்றம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். இப்ப நம்மளே எடுத்துக்கிட்டாலும், நமக்கு வந்து நம்மள முதல்ல பார்க்குறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அப்பியரன்ஸ் இருக்கணும் நமக்கு. அப்டின்னா பார்த்த உடனே நம்ம வந்து ஒரு நீட்டா, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங்கு, நல்ல ஒரு ஸ்டைல்ல நம்ம இருக்கும்போது பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். அதே மாரி தாங்க வீடும். வீட்டுக்கு உள்ள அழகா இருந்தா மட்டும் பத்தாது. வீட்டுக்கு வெளியிலயும் நம்ம வந்து வீட்ட கொஞ்சம் அழகா வச்சிருக்கணும். வீட்டுக்கு வெளியில எவ்வளோ இடம் இருந்தாலும், அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு 4 பிளான்ட்ஸோ இல்ல பூவோ வாங்கி வைக்கும்போது வீடு இன்னுமே அழகா தெரியும். நாங்க இந்த ரெண்டல் ஹவுஸ்ல வந்து வீட்டுக்குள்ள வந்து நெறைய இன்டோர் பிளான்ட்ஸ் வச்சிருக்கோம். அது வந்து பார்த்தா ரொம்ப ஃபேனுக்கு அடியிலலாம் இருந்துச்சுன்னா, ஒரு மாரி வாடி இதாக தான் செய்யுது. நம்ம வந்து அதுக்கு கரெக்ட்டா தண்ணி விடுறதும், சன்லைட்ல வச்சு எடுக்கும்போது தான் வந்து பிளான்ட்ஸ் வந்து நல்லா அழகா அப்படியே மெயின்டெயின் பண்ண முடியும். என்னோட ஹோம் டூர் வீடியோலயும், கிச்சன் டூர் வீடியோலயும் அங்கங்க நீங்க பிளான்ட்ஸ் வச்சு தான் பார்த்துருப்பீங்க. வீட்டுக்குள்ள அதெல்லாம் வைக்கும்போது நல்லா அழகா இருந்தது. இப்ப எங்களோட வெளியில வீட்டுக்கு வெளியில ஃப்ரண்ட் வியூல நாங்க என்னென்ன பிளான்ட்ஸு, ஃப்ளவர்ஸ்லாம் வச்சிருக்கோம், எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். நீங்களும் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது பிளான்ட்ஸ் புடிச்சிருந்தா, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்னோட சேனலுக்கு புதுசுன்னா, மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இதுதான் எங்க வீட்டோட ஃப்ரண்ட் வியூ. ஆக்சுவலா பார்த்தா, அங்க வந்து சிமெண்ட் தளம் தான் போட்டிருக்காங்க. ஸோ மண்ணெல்லாம் இல்ல. அங்க வந்து பிளான்ட்ஸ் எல்லாம் வைக்க முடியாது. வீட்டுக்கு வெளியில அந்த கேட் மாரி, அதுக்கு வெளியில வந்து கொஞ்சம் மண்ணோட இருக்குது. ஆக்சுவலா வந்து இதுக்கு முன்னாடி இங்க ஒரு பெரிய மரம் இருந்திருக்கு. அந்த மரம் வந்து வேர் வந்து ரொம்ப அப்படியே ஸ்ப்ரெட் ஆயி கீழ போம்போது, நமக்கு வந்து அந்த கார் போர்டிகோல வந்து டேமேஜ் பண்ற மாரி இருந்ததுனால, அவங்க வந்து அந்த மரத்த வந்து வெட்டிட்டாங்க ஓனர் வந்து. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மண் இருந்தது. ஸோ நாங்க இன்னும் கொஞ்சம் மூட்டை மண்ணெல்லாம் வாங்கி அதுல கொட்டி, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாரி பிளான்ட்டு அதுல வச்சாங்க. ஹஸ்பண்ட் தான் எல்லாமே செட் பண்ணது. அவங்களுக்கு வந்து இந்த செடி வளர்க்குறது, செடிக்கு தண்ணி விட்டுறது, கொஞ்சம் வீட்டுக்கு வெளியில இந்த பிளான்ட்ஸ்ன்னா ரொம்ப அவங்களுக்கு இஷ்டம். அத்தைக்குமே வந்து ரொம்ப இஷ்டம். 2 பேருக்குமே இந்த கார்டனு, இந்த வீட்ட வந்து இது பண்றதுலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த பிளான்ட்ஸ் வைக்கிறது இதெல்லாம். ஸோ அந்த வீட்ல வந்து அந்த அளவுக்கு இடம் இல்ல. கொஞ்சம் இருந்துச்சு. அங்கேயும் முருங்கக்கா, ஆலோவேரா அந்த மாரிலாம் வச்சிருந்தாங்க. இங்க வந்து வீட்டுக்கு வெளியில வந்து இந்த இடம் கொஞ்சமா இந்த இடம் இருந்ததுனால, இந்த இடத்துல வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறம் வந்து அரேக்கா பாம். அந்த அரேக்கா பாம்லாம் பார்த்தா நல்லா ஒரு நல்லா அகலமா இருக்கும். ஒரு கார்னர்ல வச்சாலே அந்த இடம் நல்லா ஃபில் ஆயி நல்ல ஒரு லுக் குடுக்கும். அது ஒண்ணு வச்சது. இது வந்து ஹெலிகோனியா ரெட் பிளான்ட்ன்னு சொல்றாங்க. இதுல பார்த்தா இந்த ரெட்டும், எல்லோவுமா ஒரு பூ வந்தது. அது வந்து வாங்கிட்டு வந்து அது ஒரு பழைய சிமெண்ட் பாட் ஒண்ணு இருந்தது. அதுல வச்சாங்க. அப்புறம் கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு அந்த இடத்தையே வந்து ஈவன் பண்ணி விட்டாங்க. இந்த ட்ரீ பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் ட்ரீ மாரியே கொஞ்சம் அதோட வெரைட்டி தான் போல. சரியான பேர் வந்து தெரியல. நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது, ஒவ்வொன்னுத்துக்கும் பேர் வந்து ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. நம்மளோட ப்ரொனவுன்சியேஷனே பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. இது வந்து ரியோ ட்ரை கலர் பிளான்ட்ன்னு போட்டிருந்தது. வயலட், பர்ப்பிளும், கிரீனுமா இருந்துச்சு. 3 கலரா இருக்கும். இது வந்து நாங்க வந்து ஹேங்கிங் பிளான்ட். இது சும்மா நாங்க வந்து ஷெட் போட்டிருந்தாங்க. அந்த வெளியில வந்து ஷெட் போட்டிருக்காங்க. அதுல வந்து ஒரு 4 ஹேங்கிங் பிளான்ட்ஸ் வந்து 4 விதமா தொங்க விட்டோம். ஒண்ணு வந்து கசின் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 3 பிளான்ட் வந்து நாங்க இங்க வாங்கி அத அங்கங்க ஹேங்கிங் பண்ணி விட்டாச்சு.
இது வந்து இங்க ஃப்ரண்ட் வியூல அந்த கேட் மாரி கிரில் போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு உள்ள வரும். இங்க தான் வந்து மண்ணு எல்லாம் இருந்திருக்கு. அப்புறம் அவங்க வந்து சிமெண்ட் தளம் போட்டு இந்த மாரி பண்ணிட்டாங்க. இந்த இடத்த தான் நாங்க வந்து கிளீன் பண்ணி ஆக்சுவலா இந்த வீட்டுக்கு வந்தப்பயே நாங்க வந்து கொஞ்சம் பிளான்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டோம். ஆனா நாங்க சரியா ஆர்கனைஸ் பண்ணாம இருந்ததுனால அங்கங்க டெய்லி தண்ணி விடுறோம்ல, ஃபுல்லா செம்மண் மாதிரி புடிச்சு போயிருச்சு. நாங்க வந்து இத ஒரு தடவ நல்லா கிளீன் பண்ணிட்டு, நல்லா நெறைய பிளான்ட்ஸ் வாங்கி செட் பண்ணோம். இந்த ஸ்டூல்லாம் வந்து கிளீன் பண்ணி கொஞ்சம் நாங்க அப்படியே அந்த ஃப்ரண்ட் வியூல வந்து கொஞ்சம் ஒரு நல்ல லுக் குடுக்குற மாரி செட் பண்ணலான்னு பிளான் பண்ணி, நாங்களே கொஞ்சம் கிளீன் பண்ணி எல்லாம் இது பண்ணி செட் பண்ண ஆரம்பிச்சோம். துளசி மாடம் வைக்கணும்னு ரொம்பவே ஆசை. இந்த வீட்ல அது நிறைவேறிச்சு. இந்த துளசி மாடத்துல வந்து சின்னதா ஒரு விளக்கு வைக்கிற மாரியும் ஆப்ஷன் இருந்துச்சு. நம்ம ஈவினிங் டயத்துல எல்லாம் வந்து விளக்கு வச்சுக்கலாம். ஆனா இந்த ஆடி மாசத்துல பயங்கர காத்து. அதுல விளக்கே பொருத்த முடியல. இனிமேல் கொஞ்சம் அப்பப்ப விளக்கு ஏத்தலாம் அப்படின்ற பிளான்ல இருக்கேன். இது வந்து இந்த பிளாக் கலர் பிளேட் வந்து வேஸ்ட்டா ஒண்ணு இருந்தது. சரி இந்த மீட்டர் பாக்ஸ் மேல வைக்கும்போது கொஞ்சம் சேஃபா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த ட்ரே மேல ஒரு 3 பாட் வச்சு வச்சுட்டோம். இது பார்த்தீங்கன்னா, எல்லோ செம்பருத்தி அது ஒண்ணு வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ரெட் கலர் செவ்வந்தியாம். இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. மெரூனும் ரெட்டுமா இருந்துச்சு. அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க கிளீன் பண்ண இந்த கிச்சன் ஃப்ரண்ட்ல வர இந்த பிளேஸ வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நெறைய கொஞ்சம் பார்ட்ஸ் எல்லாம் வாங்குனதுனால, அத அப்படி அப்படியே அந்த ஸ்லாப்ல வந்து வச்சாச்சு. நெறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸு, செடி எல்லாம் வச்சிருந்தது. குரோட்டன்ஸ் வந்து 1, 2 தான். மத்தது எல்லாமே வந்து பூச்செடிங்க தான். நெறைய வெரைட்டி பூ இருந்தது. வெள்ள அ செம்பருத்தி எல்லாம் இருந்துச்சு. அந்த செம்பருத்தி வந்து பார்த்தா, சில நேரம் மார்னிங்ல பூக்குது, சில நேரம் ஈவினிங்ல பூக்குது. அன்னைக்கு வீடியோ எடுக்கும்போது அது வந்து நெறைய மொட்டு விட்டுருக்கு. ஆனா பூக்கல. அதாவது விரிஞ்சு வரல. ஸோ அத நாங்க வீடியோ எடுக்க முடியல. பட் ரொம்ப அழகா இருக்கும் ஒயிட் கலர்ல. இந்த செடிலாம் நாங்க வந்து வரிசையா அங்க 1, 2 ரொம்ப வெயிட்டா இருந்ததுனால 2 பேருமா சேர்ந்து அங்கங்க வச்சோம். சில பூ செடிகளோட பேர்லாம் நான் வந்து கீழ குடுத்திருப்பேன். இதெல்லாம் நான் Googleல சர்ச் பண்ணி உங்களுக்கு நான் போட்டிருந்தது. ஏன்னா உங்களுக்கு அது ஏதாவது ஒரு விதத்துல யூஸ் ஆகும் நீங்க வாங்குறதுக்கு அப்படின்னு. ஒரு 2 நர்சரியில மாத்தி மாத்தி வாங்கி தான் இங்க நாங்க செட் பண்ணோம். உங்களுக்கு வந்து எது நியர்பையோ நீங்க வந்து அங்க சூஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் நியரா இருக்கிற மாரி நர்சரிக்கு தான் போனோம். ஒண்ணு வந்து கிரீன் ஃப்ளோரோடெக் நர்சரி அண்ட் லேண்ட்ஸ்கேப்ன்னு சொல்லிட்டு ஒரு நர்சரி. அங்க வந்து நாங்க கொஞ்சம் வாங்குனோம். அப்புறம் இன்னொன்னு வந்து OMR ராயல் நர்சரி கார்டனுக்கு போய் அங்க கொஞ்சம் வாங்குனோம். மாத்தி மாத்தி வந்து வாங்கிட்டு வந்து தான் திரும்ப பாட்டு போய் மாத்துறது, திரும்ப செடிய வந்து மாத்துறது, திரும்ப இத அதுல மாத்துறது, அத இதுல மாத்துறதுன்னு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாவே நாங்க மாத்தி மாத்தி எக்ஸ்ட்ராவா வாங்குறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளான்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நாங்க அதிகமா அலைஞ்சிருக்கோம். என்னன்னா, இப்போ நமக்கு வந்து மணி பிளான்ட்ன்னா நமக்கு எங்களோட அந்த வில்லா இதுலயே நெறைய கிடைக்குது. இப்ப நான் உள்ள வந்து செட் பண்ணதெல்லாம் கிச்சன்லலாம் முக்காவாசி மணி பிளான்ட் தான். ஸோ நமக்கு வந்து அது ஈஸியா கிடைச்சிருது. இந்த மாரி ஒரு அழகழகா கலர்ஃபுல்லா நம்ம வீட்டுக்கு வெளியில செட் பண்ணணும் அப்படிங்கும்போது, நம்ம நர்சரிக்கு போய் தான் வாங்க வேண்டியது இருக்கு. ஸோ நீங்களும் வந்து இந்த நர்சரி கார்டனுக்கெல்லாம் போய் கொஞ்சம் விசிட் பண்ணி பார்த்து, உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா நீங்க வாங்கலாம். அவங்க எவ்ளோ இதா எங்களுக்கு வந்து பிளான்ட்ஸ வந்து இங்கேயும் அங்கேயுமா எத்தன தடவ போனாலும் மாத்தி மாத்தி குடுத்தாங்க. அந்த கிரீன் ஃப்ளோரோடெக் நர்சரி அண்ட் லேண்ட்ஸ்கேப் அந்த நர்சரியில வந்து நெறையாவே வந்து பிளான்ட்ஸ் கலர்ஃபுல்லா நெறைய இருந்தது. நெறைய பார்ட்ஸும் இருந்துச்சு. துளசி மாடம்லாம் கூட நான் அங்க தான் வாங்குனேன். நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் நெறைய இருக்கு. உங்களுக்கு வந்து அது பக்கத்துல அப்படின்னா, நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. அ எந்த ஊர்லனாலுமே நமக்கு வந்து பக்கத்துல நர்சரி ஏதாவது இருந்தா நெறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இருக்கும். நம்ம வந்து அத நம்ம வீட்ல வந்து வாங்கிட்டு வந்து வைக்கும்போது, அது வந்து சில இது வந்து
நல்லா வரும். சில இது வந்து ஒரு மாதிரி டல் ஆயிடும். அதுக்கு வந்து நம்ம கொக்கோ பீட்டு அப்புறம் நிறைய இருக்கு. இந்த செடிக்கு வந்து தேவையான உரம்லாம் நிறைய இருக்கு. அவங்க கிட்டயே கேட்டாலும் சொல்லுவாங்க. இப்ப இந்த ரோஸ் பிளான்ட் வந்து ஆக்சுவலா ரொம்ப இதாயிடுச்சு. இப்ப திரும்ப வந்து எங்க அத்தை அதுல வந்து இந்த முட்டை ஓடு இந்த மாதிரிலாம் போட்டு அதை திரும்ப கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுதான் அந்த பாட்டுல இருக்கிறது. இதெல்லாம் என்னோட பழைய ஊறுகாய் ஜாடி தான். ஆக்சுவலா அதெல்லாம் வந்து சும்மா ஒரு பிளான்ட்டா வச்சு நாங்க செட் பண்ணியிருக்கோம். நிறைய வந்து பிளான்ட்ஸோட பேர்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது நெட்ல சர்ச் பண்ணும்போது. நமக்கு ப்ரொனவுன்சியேஷனே வரமாட்டேங்குது சொல்றதுக்கு. சில இது நமக்கு ஈஸியா இருக்கு சொல்றதுக்கு. நான் வந்து தெரிஞ்ச பிளான்ட்ஸ் மட்டும் நேம்லாம் வந்து கீழே கொடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல வந்து பிளான்ட்ஸ் வரும்போது, ஃப்ளவர்ஸ் வரும்போது அது கீழே வந்து அதோட நேம் நான் கொடுத்துருக்கேன். இது பாத்தீங்கன்னா டேபிள் ஆரஞ்சு. இது வந்து பாருங்க நிறைய காய் இருக்கு. ஆக்சுவலா இதுல வந்து 40 42 காய் வரைக்கும் இருக்கு. ஆக்சுவலா இது வந்து நாங்க மாடியில வந்து பால்கனில வச்சிருந்தோம். அங்க வச்சிருந்ததை விட இங்க கொஞ்சம் சன்லைட்ல இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த காய் வந்து கொஞ்சம் பெருசாகுது. பார்க்க நல்லா இருக்கு. அது பக்கத்துலயே நாங்க வந்து ஜாஸ்மின் வச்சிருக்கோம். இப்பதான் லைட்டா மொட்டு விட்டு வந்துட்டு இருக்கு. எவ்வளவு பூ பூக்குங்கிறது தெரியல. இது வந்து என்னோட கிச்சன் ஜன்னலு. இந்த கிச்சன் ஜன்னல்ல இந்த 3 ஹேங்கிங் பாட் மாதிரி நாங்க வாங்கி செட் பண்ணிட்டோம். ரெட்டு, ஒயிட்டு, கிரீன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு வந்து அந்த கிச்சனுக்கு அதாவது வெளியில நம்மளோட ஃப்ரண்ட் வியூல வந்து வால் பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே செங்கல் மாதிரியே அப்படியே ஒரிஜினலா இருக்கிற மாதிரியே அப்படியே விட்டுட்டாங்க. இங்க வந்து வில்லா எல்லாமே இந்த மாதிரி பெயிண்டிங் தான். இதுதான் வந்து வெளியில வந்து அந்த வாலோட கலரு. இது பாக்குறதுக்கு நமக்கு இந்த பாண்டிச்சேரி லுக் மாதிரியே இருக்கா. சோ இந்த டேபிள வந்து நாங்க ஒரு புத்த சிலை வச்சு கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வச்சு செட் பண்ணிடலாம் அப்படின்ற பிளான்ல ஹஸ்பண்ட் வந்து இந்த புத்தர் சிலை வாங்கிட்டு, ஆக்சுவலா வீட்லயே வந்து ஒரு புத்தர் சிலை இருக்கு உள்ள ப்ளூ கலர்ல. இது வந்து அவங்க திரும்ப வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸா தான் இருந்தது. இந்த 2 3 பிளான்ஸும் எல்லா பிளான்ஸுமே அவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த எல்லா செட்டப்புமே அவங்களோட ஐடியா தான். அவங்களுக்கு வந்து இதுல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு வந்து நீட்டா வச்சுக்கணும், கொடுத்தா நான் நல்லா வச்சுக்குவேன். பட் எனக்கு வந்து இந்த பிளான்ஸ் பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு வந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு அவங்க கொஞ்சம் வாங்கிட்டு வந்து எதை வெயில்ல வைக்கணும், எதை இண்டோர்ல வைக்கணும், எதுக்கெல்லாம் கரெக்டா தண்ணி விடணும், எத்தனை நாள் ஒருக்க விடணும், இந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்களுக்கு தான் தெரியும். செடி மட்டும் இல்லைங்க, செடியோட சேர்த்து இந்த பேர்ட்ஸுக்கும் கொஞ்சம் சாப்பாடு தண்ணி வைக்கிற மாதிரி இந்த நெஸ்ட் நாங்க அமேசான்ல வாங்கினது. இதையும் அப்படியே அந்த ஷெட்டுக்கு கீழே செடியோட செடியா கட்டி விட்டோம். இந்த மாதிரி செடி பூ இருக்கிற இடத்துல எல்லாம் பேர்ட்ஸ் நிறைய வரும்ல, அதனாலதான் நாங்க அங்க கட்டிட்டோம். இது வந்து வாட்டர்மெலன் பிளான்ட். இது நான் சிங்க்ல கூட அந்த சோப் பக்கத்துல வச்சிருந்தேன் சின்ன பாட்ல. இது வந்து நாங்க அந்த எலிஃபண்ட் மாதிரி டெரகோட்டால அது நாங்க ஆக்சுவலா வீட்டுக்குள்ள வச்சிருந்தது இப்ப வெளியில வச்சு செட் பண்ணிருக்கோம். அது மேலயும் அதே பிளான்ட் தான் வச்சிருக்கோம். இந்த பிளான்ட் பேரும் போட்டிருந்தாங்க. பட் எனக்கு சரியா ப்ரொனவுன்சியேஷன் பண்ண தெரியல. பார்க்க நல்லா நிறைய இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த கார்னரை ஃபில் பண்ணிட்டோம். இதுவும் எல்லாமே ஒரு 2 குரோட்டன்ஸ் தான். இது வந்து இதுவும் ஒரு வெரைட்டியான செடி தான். இதுல நான் கீழே வந்து பேர் வரும். ஒயிட் கலர்ல பூ பூத்திருந்தது. நல்லா ஹைட்டா வளருது. பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. இடையில வந்து எல்லோ கலர்லயும் சுத்தி வெள்ளை கலர் இலை மாதிரி இதழ் மாதிரி வருது. இந்த பாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்தாங்க, எனக்கு தெரியாது. பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா. அதுல ஒரு ட்ரீ மாதிரி ஒரு செடி தான் அதுல வச்சு அந்த கார்னர்ல வச்சாச்சு. ஈவினிங் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு டீ போட்டு வெளியில உட்காந்து குடிச்சிட்டு நல்லா கார்டன் அழகா செட் பண்ணிட்டோம்ல, அப்படி இப்படின்னு நாங்களாவே பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஆக்சுவலா எங்களுக்கு வந்து இந்த வில்லால ஃப்ரண்ட்ல பார்த்தா டேபிள் சேர் எதுவுமே தேவையில்லை. அவங்களே சின்னதா சைட்ல ஒரு சிட் அவுட் மாதிரி போட்டிருக்காங்க. அதுல உட்காந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணாலே போதும். நமக்கு வந்து
டேபிளோ சேரோ எதுவுமே தேவையில்லை. அப்படியே அங்கே உட்காந்துட்டு நம்ம வச்சிருக்க அந்த செடிகளை பூச்செடிகளை எல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே பேசிக்கிட்டே உட்காந்துருந்தோம்னா நல்ல டைம் பாஸ் ஆகும், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நான் வந்து ஃபுல்லாக வேலையிலையும் எடிட்டிங்லேயும் இதுலேயும் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அவங்களும் ஆஃபீஸு ஒர்க் ஃப்ரம் ஹோமு அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நம்ம யாராவது வரும்போது பார்க்குறதுக்கு அழகா இருக்கும். கசின்ஸு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வரும்போது வெளியில் உட்காந்து நம்ம நல்லா நிறைய கதை பேசலாம், நல்லா காத்தடிக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து மார்னிங் எடுத்த வியூ. நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா பார்க்குறதுக்கு அழகா இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து இந்த மாதிரி பிளான்ட்ஸு ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப விரும்பியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து நிறைய ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி பிளான்ட்ஸ் பேர்லாம் தெரிஞ்சு உங்களுக்கும் இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்னா கண்டிப்பாக அந்த நர்சரி போய் செக் பண்ணி பாருங்க. உங்க வீட்டு பக்கத்துல என்ன நர்சரி இருக்கோ அங்கேயும் போய் விசிட் பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு செடி வளர்க்குறது, பூ வளர்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல உங்களுக்கு எந்த பிளான்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு, எவ்வளோ நல்லா செட் பண்ணியிருக்கோம், நாங்க எப்படி செட் பண்ணியிருக்கோங்கிற கருத்துக்களையும் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் சில போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் ஜாயின் பண்ணியிருக்கேன். பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது. எல்லாமே அழகா பூ பூத்து ரொம்ப அழகா இருந்துச்சு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறக்காம ஒரு லைக் பட்டனை அமுத்தி விடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய்.